வந்தாலும் எங்க அம்மா போல வருமா? ஏன் இந்த ஹிப்ஹாப் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கிளிப் நீங்க பாருங்க. முதலில் I don't give a fuck. Damn, I'm need a brother to mention that nigga. Never stop. It's all about the money. It's all about the money. I ain't trying to move me 'cause it's all about the money. அவங்களுடைய சைக்கோ யூனிட் ராபிட் மேக் ரொம்ப நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? வந்துட்டாங்க நம்மளுடைய ஸ்டுடியோவுக்கு ராபிட் மேக் மற்றும் ரப்பர் பேண்ட் இன் தி ஹவுஸ். சரி பாட்டு தவறான பாட்டு இருக்கு படிச்சிருக்கீங்க. ஆக்சுவலி ஒரு ஹிப் ஹாப் பாட்டு ஆனா இந்த பாட்டை உங்களுக்காக ஸ்டைலா போட்டுருக்காங்க. சரிங்களா? சரி இவங்க தான் நம்மளுடைய ராபிட் மேக் மற்றும் ரப்பர் பேண்ட். இவங்க முடி என்ன ஆயிட்டு உங்களுடைய முடிய நான் தேடிக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஏன் முடிய வெட்டினீங்க? அழகான முடிய ஒரு சரி நம்மளுடைய மலேசியா புகழ் இப்போ கூட வந்து உலக புகழ் அப்படின்னு சொல்ல நம்மளுடைய ராபிட் மேக் வந்திருக்காங்க. அதே சமயத்துல நம்மளுடைய ரப்பர் பேண்ட். சரி உங்களுக்கு வந்து ஒரு இனிமையான நல்ல ஒரு பேர் இருக்கு கேரி. ஏன் ரப்பர் பேண்ட் வச்சிருக்கீங்க? ரப்பர் பேண்ட் எப்பவுமே தேடிக்கிட்டு இருப்பேன். and it's a very common thing for girls, right? So snappy-ஆ இருக்கும்னு snappy. கேரி நல்லா தானே. முழு பேர் என்ன சொன்னீங்க? ஷாம் கேரி. ஷாம் கேரி. நல்ல பேருங்க. ஷாம் கேரி கூலான பேருக்கு ரப்பர் பேண்ட். ஓகேங்களா சார்? உங்க பேர் என்ன சார்? யார் நிறைய பேர் கேட்டாங்க. அது ஏன்னா எனக்கு பிடிச்சமான ஒரு பிராணி. உண்மையான பேர் வந்து சார்ல்ஸ் ஜான் மெக்கலம். அருள் என்ற வார்த்தையை மறக்கிற மாதிரி இருக்கு. எங்க அப்பா பேரு. ஓ சரி அருள் என்ன சொன்னீங்க? சார்ல்ஸ் ஜான் மெக்கலம். நல்ல கூலான பேரு. சரி இவங்க இங்க எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வரும் மே மாதம் 25ஆம் தேதி சிங்கப்பூர் இந்தியன் அசோசியேஷன்ல திறந்த வெளியில் ஒரு அற்புதமான ஹிப்ஹாப் மக்கள் நிகழ்ச்சி கலை நிகழ்ச்சி நடைபெறவிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா 4:30 மணிக்கே ஆரம்பிச்சிடும். அப்புறம் விடிய காலையில இரவு எத்தனை மணிக்கு போகணும் நமக்கு தெரியாது, போய்கிட்டே இருக்கும். இந்த நிகழ்ச்சிக்கு மொத்தம் 70க்கும் மேற்பட்ட மலேசிய கலைஞர்கள் மலேசிய ரேப் ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து உங்களுக்காக வந்து அப்படியே அவங்களுடைய கலையை அவங்களுடைய திறமை வந்து வெளிப்படுத்த போறாங்க. இந்த நிகழ்ச்சியில மொத்தம் 7000க்கும் மேற்பட்ட மக்கள் வர போறாதா நான் கேள்விப்பட்டேன். டிக்கெட் வந்து ரொம்ப சீக்கிரமா விற்பனை ஆகி கொண்டே இருக்கிறது. முதல் முறையாக ஏசியால இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்ததுன்னே இல்ல அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அது உண்மையா? சொல்லுங்க ரவி. வெரி ட்ரூ. ஏன்னா வந்து சிங்கப்பூர்ல அது நடக்கிறது வந்து மலேசியா நம்ம எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பெருமையான விஷயம் தான். ஏசியால வந்து இந்த மாதிரி ஒரு தமிழ் ரேப்பர்ஸ்க்குன்னு எதுவும் பண்ணது கிடையாது. ஸோ சிங்கப்பூர்ல அது பண்றாங்கன்னா அது கண்டிப்பா ஒரு பூம் தான். ஸோ நிறைய மலேசியன் ஆர்டிஸ்ட் தவிர்த்து இந்தியாவிலும் கூட சேர்ந்து வராங்க. ஸோ கண்டிப்பா பெரிய பார்ட்டி மாதிரி தான் இருக்க போது, தவிர்த்து ஷோ மாதிரி கிடையாது. ஓகே பெரிய பார்ட்டி நடக்கும் போது எப்படி டிக்கெட்லாம் வாங்கணும் ஒன்று கொஞ்ச நேரத்தில் நம்ம சொல்றோம். அதுக்கு முன்னாடி ரேபிட் நீங்க பாத்தீங்கன்னா ரேப் அப்படின்னு சொல்லும் போது ஒரு 3-4 வருஷத்துக்கு முந்தி வந்து யாருமே என்னங்க ரேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப நிறைய பேர் வந்து அதை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுடைய இசை வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு போய் கொண்டிருக்கிறது. நிறைய ஆல்பம் நீங்க ரிலீஸ் பண்ணிருக்கீங்க. சமீபத்துல உங்களோட ரிலீஸ் பண்ண ஆல்பம் என்னன்னு சொல்லுங்க. இப்போ லேட்டஸ்ட் ரிலீஸ் பண்ணதுனா வந்து டேடி ஷேக்கோட ஆல்பம் செப்டம்பர் 11 அப்படின்னு. ஸோ அதுல இருந்து ரப்பர் பேண்டோட ஒரு சாங் செஞ்சோம், மரியா 2 அப்படின்னு ஒரு பாட்டு. அதுக்கு பிறகு வந்து கம்பத்ரப்ப வேற மாதிரி ப்ரோன்னு ஒரு ஆல்பம் செஞ்சிருந்தோம். ஸோ டோட்டலாக சைக்கோனில பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஆல்பம்ஸ் செஞ்சாச்சு. 7 ஆல்பம் சைக்கோனில காத்துக்கொண்டிருக்கு. சரி இந்த ரப்பர் பேண்ட் எங்க நீங்க பிடிச்சீங்கன்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, ஏன் வந்து ஃபீமேல் இன்ட்ரடக்ஷன் பண்ண மாட்டீங்க, யாரும் இன்ட்ரடியூஸ் கொடுக்கவே மாட்டீங்க அப்படின்னு. சரி சொல்லிட்டு ஒரு 1 இயரா ஒரு ஒரு ஃபியூ டேலண்டட்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எல்லாம் டேலண்டட் தான் நான் பார்த்துக்கிட்டேன். ஆனால் இவங்களுக்கு பார்க்குறப்ப அவங்களுக்கு டேலண்ட் கிடையாது. ஷீஸ் அ ப்ரொஃபஷனல் டான்சர் அண்ட் ரேப் பண்ணது கிடையாது, ரெக்கார்ட் பண்ணது கிடையாது. ஸோ ஒரு நாள் ஸ்டுடியோ கூப்பிட்டு வந்துட்டு வோக்கல் பூத்தில் வச்சுட்டு சரி ஏதாச்சும் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்ல அங்கோட சைன் ஆகின்னு சொல்லியாச்சு. அந்த அளவுக்கு ஒரு அப்படி என்ன பண்ணீங்க? அவங்களுக்கு தெரியாம அவங்க டேலண்ட் இருந்துச்சு. ஸோ நம்ம எல்லாம் வந்து வெளிப்படுத்தோம், சொல்லணும் என்னென்ன டேலண்ட் வச்சிருக்காங்க. திடீர்னு இப்படி ஃபேமஸ் ஆயிட்டீங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஃபேமஸ் ஆயிட்டேனா? ஆமா எனக்கே தெரியாம நீங்க ஃபுல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்றீங்க. உங்களோட ஆல்பத்துல நீங்க ஃபீச்சர் பண்ணிருக்கீங்க. முதல்ல நான் ஹலோ வசந்தனுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா இது முதல்ல நீங்க அவருக்கு தான் நன்றி சொல்லணும். இல்ல அவங்க ஆக்சுவலி இது என்னன்னா வந்து மலேசியா டிவில கூட அவங்க வந்தது இல்ல. ஓகே வசந்தம்ல ஃபர்ஸ்ட் வரணும். அவங்க ரொம்ப சிங்கப்பூருக்கு போறேன்னா அவங்க நான் எது சொல்ல நம்ப மாட்டாங்க. ஷோ இருக்கு, ஸோ இவ்வளவு பேர் பேச முடியா எல்லாரும் போய் சொல்லாதீங்க அதான் சொல்றாங்க தவிர்த்து. சரி பாக்குறதுக்கு சாதுவா இருக்காங்க. உங்க வாயை திறந்தா என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியுமா?
எல்லாம் நேரில் காத்துட்டு இருக்காங்க. ஒரு சின்னதா ஒரு ரேப் பண்ணுங்க. முக்கியமாக நீங்க வந்து ஹிப்ஹாப் மக்கள் இந்த நிகழ்ச்சிக்கு என்ன பண்ண போறீங்க அது வந்து கொஞ்சம் டீசர் மாதிரி கொஞ்சம் காட்டிங்க. ஓகே மியூசிக் பீட் பாக்ஸ் பண்ணுவீங்களா? பீட் பாக்ஸ் நான் ஒரு பண்ணுங்க. என்ன மாதிரியான இசை உங்களுக்கு வேணும்? நம்ம மக்கள் இது ஒரு அந்த மாதிரி. ஓகே ஓகே ரெடி ரெடி 1 2 3 கோ. கட்டுன பட்டுன கூப்பிட உடனே டக்குனு பக்குனு வர மாட்ட மாதிரியா சரியா ப்ரோ புல்லா பண்ணறியா கண்ணாங்குல கோழி போல சாங்கோட் பண்ண மாட்டேன்டா மச்சி தோரன் பண்ண பக்கரி. இங்க இந்த மாதிரி இங்கே டான்ஸ் வருது. இப்போ மக்களுக்கு எவ்வளவு டான்ஸ் வருமோ. சரி நீங்க உடனே டிக்கெட் வாங்கலாம். நீங்க டிக்கெட் வாங்க வேண்டிய எப்படி நீங்க டிக்கெட் வாங்க சொல்லுங்க. டிக்கெட் வாங்குற ஈஸியான ஒரு வே வந்து ஃபோன் மொபைல்லாம் வச்சிருப்பீங்க. www.hiphopmuckles.com அங்க போனீங்களா வந்து ஃபோன் நம்பர், சிங்கப்பூர்ல ஒரு ஏஜென்ட், மலேசியா ஒரு ஏஜென்ட் அப்படின்னு லிஸ்ரான் ஒரு குரூப் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க. வெரி ஈஸி வே டு பர்ச்சேஸ் டிக்கெட்ஸ். வாங்க நீங்க வாங்க அந்த சைட்ல. சரி நேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய ரேபிட் மேக் மற்றும் ரப்பர் பேண்ட் கிட்ட பேச யாரு அந்த நேர் அப்படின்னு பாப்போம். வணக்கம், உங்க பேரு? கனகேஷ். வணக்கம், என் பேரு கனகேஷ். கனகேஷ் எங்க இருக்கிறீங்க? புக்கே பஞ்சாங்ல இருந்து. சரி ரேப் பாடலாம் நீங்க கேப்பீங்களா? கேப்பேன். ஓகே நீங்க வந்து ரேபிட் மேக்கோட விசிறியா? எஸ், ரப்பர் பேண்ட் கிட்ட கேட்கணும். சரி கேளுங்க, ஒரு கேள்வி கேளுங்க. ஹலோ ரப்பர் பேண்ட், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். உங்களுக்கு சிங்கப்பூர்ல பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு, மிக ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு சிங்கப்பூர். ஓகே, என்னோட கேள்வி என்னன்னா, உங்களுக்கு எப்படி வந்து இந்த ரேப் இதுல வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? எது வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணி ஓகே நான் இதான் செய்ய போறேன்னு உங்களுக்கு தோண வச்சிச்சு? ஓகே, நான் சின்ன வயசுல இருக்கும்போது ரொம்ப ஹிப்ஹாப் பாட்டுலாம் கேட்பேன். மிஸ்ஸி எலியட் என்னோட ஐடல். ஆனா சும்மா விளையாட்டுக்கு தான் பாடிக்கிட்டு இருப்பேன். ஸோ ஒரு நாள் என் ஃப்ரெண்ட் கேட்டாங்க, would you like to just try audition? அப்பதான் நான் ரேபிட் மேக்கு போய் ஆடிஷன்லாம் பண்ணி என்டர் பண்ணேன். ஹிடன் டேலண்ட். ஹிடன் டேலண்ட். சரி அடுத்த நேர்கிட்ட நம்ம பேசுவோம். வணக்கம், உங்க பேரு? ஹலோ வணக்கம், பேர் வந்து குமாரி. குமாரி யார்கிட்ட கேட்க போறீங்க? ஆக்சுவலி இந்த ஹோல் பேண்ட் கிட்ட கேட்க போறோம். ஓகே சைக்கோ யூனிட். சைக்கோ யூனிட்ல பாதி யூனிட் தான் வந்திருக்கு. சரி என்ன கேள்வி கேட்க போறீங்க கேளுங்க. நீங்க வந்து ரேப்லாம் வந்து ரொம்ப ஒர்க் அண்ட் எஃபர்ட் இருக்கும். ஸோ ஒரு ரேப் முடிக்க, ஒரு ஃபுல் பாடல் முடிக்க எவ்வளவு நேரம் இருக்கும்? லைக் எத்தனை நாள், லைக் ஹவ் லாங்? ஓகே மியூசிக் கம்போஸ் பண்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு